equipotential surface na enna locus of all the point or region that has same electric potential. Locus na enna locus very good சரியா வெட்டிக்கிளியோட locus வெட்டிக்கிளியோட locus அது வந்து locus அப்படினா என்ன வெட்டிக்கிளி சரி அது ஏன் லோக்கஸ்னு சொல்றோம் என்ன பாரபோலா லோக்கல்ல இருக்கு கூட்டமா அந்த ரீஜன் ஃபுல்லா இருக்கு கரெக்டா இல்லையா சரி அப்படி இல்லைன்னா சரி விடு சர்க்கிளோட டெஃபினிஷன் தெரியுமா வாட் இஸ் சர்க்கிள் set of all points which is equal distance வெரி குட் செட் ஆஃப் ஆல் த பாயிண்ட் அப்படின்னா அந்த பாயிண்ட் தான் நான் லோக்கஸ் சொல்லிக்கலாம் அப்போ லோக்கஸ் ஆஃப் ஆல் த பாயிண்ட் விச் ஆர் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் அப்போனா என்ன எந்தெந்த பாயிண்ட் எல்லாமே ஒரு சென்டர்ல இருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கோ அந்த பாயிண்ட் எல்லாத்தையும் ஜாயின் பண்றேன் பாத்தியா அதுதான் என்னோட ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அப்ப லோக்கஸ் வந்து ஃபிகர் சரியா புரியாது சர்க்கிள்னா என்னன்னே தெரியாது உனக்கு நல்லா பாரு சர்க்கிளை எப்படி டிஃபைன் பண்ணுவேன் செட் ஆஃப் ஆல் த பாயிண்ட் ஒரு பாயிண்ட் இருக்கு பாத்தியா விச் ஆர் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் from this ஒரு குறிப்பிட்ட சென்டர் பாயிண்ட்ல இருந்து எந்தெந்த பாயிண்ட்ல ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கோ அது எல்லாத்தோட பாயிண்ட்டையும் நான் ஜாயின் பண்ணா லோக்கஸ் அந்த பாயிண்ட் அந்த ஃபிகர் எனக்கு என்ன கொடுக்கும் சர்க்கிள் கரெக்டா இல்லையா சர்க்கிள் ஒரு அதாவது சர்க்கிள்ல நான் டிரா பண்றேன்னா இந்த பாயிண்ட் எல்லாம் ஜாயின் பண்றேன் பாத்தியா ஜாயினிங் ஆஃப் பாயிண்ட் சரியா அது லோக்கஸ் அதான் circle பட் எஸ் சர்க்கிள் பார்த்தா ஒரு குறிப்பிட்ட ஷேப்பை சர்க்கிள்னு சொல்லுவேன் இப்போ இந்த கேஸ்ல சர்க்கிள் locus இப்போ நீ நல்லா பார்த்தனா locus of all the point which have some constant distance from the two foci அப்பனா உனக்கு அது எலிப்ஸ் கொடுக்கும் எலிப்ஸோட பேசிக் ப்ராப்பர்ட்டி பார்த்தனா இந்த ஃபோக்கஸ் இருக்கு பாத்தீங்க இந்த ஃபோக்கஸ் அடுத்து இந்த சர்ஃபேஸ் எடுத்துக்கோ ஏதோ இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன்னு வெச்சுக்கோ இந்த டிஸ்டன்ஸ் பிளஸ் இந்த டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட் இந்த டிஸ்டன்ஸ் பிளஸ் இந்த டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்ப இது ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்க டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற ஒரு பாயிண்ட்டையும் நான் ஜாயின் பண்றேன் பாத்தியா அப்ப எனக்கு என்ன கிடைக்கும் எலிப்ஸ் கிடைக்கும் புரியுதா இந்த ப்ராப்பர்ட்டி locus the job the point which are at equal distance இல்லனா which have equal potential ஏனா இப்போ எனக்கு பேசிக்கலி எதை டிஃபைன் பண்ண போறேன் ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் சொல்ல போறேன் ஈக்விபொட்டன்ஷியல் என்ன பொட்டன்ஷியல் எப்படி இருக்கணும் ஈக்குவலா சர்ஃபேஸ் ஈக்குவலா இருக்கணும் சரியா அந்த ஃபிகர் பேசிக்கலி அப்ப அதை ஜாயின் பண்றப்ப எனக்கு என்ன ஷேப் கிடைக்க போகுது சரியா அப்ப லோக்கஸ்னு சொல்ல போறேன் அந்த ஷேப் ஓகேவா அப்ப நல்லா பாரு லோக்கஸ் ஆஃப் ஆல் த பாயிண்ட் ஆர் ரீஜன் தட் ஹஸ் சேம் பொட்டன்ஷியல் ஈக்குவல் பொட்டன்ஷியல் இருக்கிற சர்ஃபேஸ் தான் என்னன்னு சொல்ல போறேன் ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் சரியா பேசிக்கா என்ன சொல்லிக்கலாம் அப்படி இல்லனா பை ஜாயினிங் த பாயிண்ட் ஆஃப் கான்ஸ்டன்ட் பொட்டன்ஷியல் ஈக்குவல் பொட்டன்ஷியல் ஒரு கான்ஸ்டன்ட் பொட்டன்ஷியல் இருக்க பாயிண்ட் தான் என்னது ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் இப்போ பாரு ஃபார் எக்ஸாம்பிள் இதான் சர்ஃபேஸ்னு வச்சுக்கோ சரியா இப்போ நல்லா பாரு இந்த சார்ஜ்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல போனா இந்த இருந்த பொட்டன்ஷியல் எல்லாமே சேமா இருக்குமா இருக்காது காமிச்சேனா இல்லையா அன்னைக்கு side lines என்னன்னா சொல்லுங்க வீடியோ காமிச்சேனா அன்னைக்கு நான் சட்டிக்குள்ள ஏதோ வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்படி ரவுண்ட் சுத்திக்கிட்டு இருந்தேன் நடுவில் ஒரு மேக்னெட் இருந்துச்சு நடுவில் மேக்னெட் இருந்துச்சு அது மேக்னெட் ஒட்டினது முக்கியமான விஷயமே கிடையாது அங்கே வோல்டேஜ் பார்த்தோமா வோல்டேஜ் சேமா இருந்துச்சா அப்போ அது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அதே நான் கொஞ்சம் தூரம் போய் பார்க்குறப்ப இந்த இடத்துல வோல்டேஜ்லாம் சேமா இருந்துச்சு இன்னும் தூரம் போகிறப்ப இன்னும் வோல்டேஜ் அதே நான் தூரம் போக வோல்டேஜ் என்ன ஆகிக்கிட்டே இருந்துச்சு கம்மியாகிக்கிட்டே இருந்துச்சு பேசிக்கலி நான் அதுக்கு இன்னொரு மெத்தட் என்ன சொன்னேன் சப்போஸ் பாசிட்டிவ் சார்ஜ்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் அவுட் சைடு போகுமா கரெக்டா அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன்ல போக பொட்டன்ஷியல் என்ன ஆகுது டிக்ரீஸ் ஆகும் இதே நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி வருமா பாரு பொட்டன்ஷியலோட டைரக்ஷன்ல வர என்ன ஆகும் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன்ல போனா பொட்டன்ஷியல் என்ன ஆகும் இங்க பாரு இங்க வர பொட்டன்ஷியல் டிக்ரீஸ் ஆகுது இன்க்ரீஸ் வெரி குட் என் தங்கம் வந்து ஐஐடில படிக்க போறா பட் -20 -30 சின்ன நம்பர்னு தெரியாது சரியா அப்ப மைனஸ் சார்ஜ் இருக்கிறதுனால தானே வருது எலக்ட்ரிக் இல்ல electric field direction போனா potential decrease ஆகும் எனக்கு புரியுது எனக்கு பொட்டன்ஷியலுக்கு டைரக்ஷன் சொல்லு தெரியும் ஒரு ஸ்கேலார் குவாண்டிட்டிக்கு டைபோல் ஸ்கேலார் ஓகே இதெல்லாம் அல்டிமேட் ட்ரோல் field direction போனா potential decrease ஆகும்
ஓகே எல்லாமே நான் எழுதணும். இஃப் வி கோ ஆப்வியஸ்லி டெஃபினெட்லி ஷுவர் இஃப் வி கோ அலாங் த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல பொட்டன்ஷியலா எலக்ட்ரிக் ஃபீல்ட் பொட்டன்ஷியல் டைரக்ஷன் இருக்குமா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் நீங்களே எப்படி பேசலாம்? தென் பொட்டன்ஷியல் என்ன ஆகும்? பிரின்சியா இந்த கேஸ்ல பொட்டன்ஷியல் என்ன ஆகும்? சரியா? ஃபார்முலா வச்சு வேணுமா? அதனால வர பொட்டன்ஷியலோட ஃபார்முலா பார்த்தனா மைனஸ் இன்டெகிரல் E டாட் dr ஆ நீங்க டைரக்ஷன் ஏ கீழ போட்டுட்டீங்க. நான் dr பக்கத்துல மைனஸ் போட்டுட்டேன். ஆமா அது டாட்டுங்க. E டாட் dr தானே சொன்னேன். சொல்லுங்க. எனக்கு கூட சொன்னீங்க. ஏதோ எலக்ட்ரிக் ஃபீல்டோ டைரக்ஷன்ல இருக்கு. கரெக்ட்டா? நான் இன்டகிரேட் பண்ண போறேன். பட் அந்த வேரியபிளை சப்ட்ராக்ட் பண்ணிட்டு You are coming to us. उठा ले रे देवा என்ன சொன்னீங்க? उठा ले रे देवा नहीं तू की दे मेरे को नहीं इन लोगों को இப்போ நல்லா பாரு இன்னொரு முக்கியமான விஷயம் இது அப்ப இந்த சர்ஃபேஸ் எல்லாத்துலயும் பொட்டன்ஷியல் சேமா அப்ப நான் இங்க வரைஞ்சிருக்க ஒரு சர்ஃபேஸ் என்ன சர்ஃபேஸ் ஈக்விபொட்டன்ட் சர்ஃபேஸ் ये electric field பார்த்தனா my electric field is always dash to equipotential surface ஆப்போசிட் டு டி. equipotential surface க்கு வந்து என்ன கிடையாது டைரக்ஷன் கிடையாது இப்போ equipotential surface க்கு electric field எப்படி இருக்கு perpendicular-ஆ இருக்கும் புரியுதா perpendicular-ஆ இருக்கும் புரியுதா electric field is perpendicular to orthogonal normal 90 அதுக்கு இப்படி தான் எழுதுவா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் 90 டிகிரி டு தி பொட்டன்ஷியல் அப்படி எல்லாம் கரெக்ட் தானா? நார்மல் பிட்வீன் அப்படி சொல்லி எழுதுங்க. சரி நல்லா பாரு ஈக்குவேஷன் 1 ஆடிங் ஈக்குவேஷன் 1 and 2 னு போடணும் கரெக்ட்டா இல்லையா v 1 + 2 ஈக்குவேஷன் v ஈக்குவேஷன் 1 + இது வந்து மேட்ரிக்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். சரி ஓகே இப்போ இதே நல்லா பாரு சப்போஸ் இந்த லீனியர் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குன்னு வச்சுக்கோ இதோட ஈக்விபொட்டன்ட் சர்ஃபேஸ் எப்படி இருக்கும் சிலிண்ட்ரிக்கலா இருக்கும் பக்கத்துல பார்த்தா வெளிச்சம் அதிகமா இருக்கும் பல்புக்கு பக்கத்துல காஷியன் சர்ஃபேஸ் மாதிரி பார்த்தோமா இது காஷியன் சர்ஃபேஸ் பேசிக்கலி எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் சேமா இருக்கும் கரெக்டா பொட்டன்ஷியல் சேமா இருக்கும் அப்பதான் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிப்போம் அந்த இடத்துல புரியல. சரி ஒன்றும் இல்லை பாப்பா இந்த சிலிண்டர்னு வச்சுக்கோ ஏன் இந்த சிலிண்டருக்கு பக்கத்தில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் அதிகமாக இருக்கும் பொட்டன்ஷியலும் அதிகமாக இருக்கும் அதே தூரம் போக என்ன ஆகும் அப்போ ஒரு சார்ஜ் லீனியர் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு பார்த்தோன்னா இதான் ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் புரியுதா சிலிண்ட்ரிக்கலாக இருக்கும் அதுவும் பிரச்சனைடா நீ வந்து தூரம் போக என்னால் பாரு சப்போஸ் எனக்கு ஆர் டிஸ்டன்ஸ் இந்த காஷியன் சர்ஃபேஸ் பெரியாரில் வேணும் இந்த காஷியன் அதை விட பெரியாரில் வேணும் சரி பேசிக்கலி பார்த்தோன்னா நான் வந்து உனக்கு வந்து பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் 2 வேரியபிள் நடத்துறேன்னு வச்சுக்கோ ஏன் நான் என்ன சொல்லுவேன் ஆடிங் 1 2 ப்ரோ இது நம்ம பேசிக்காக பார்த்தா அந்த அடிஷன் தானே ஆமாண்டா இல்லைன்னா மேட்ரிக்ஸ் நடத்துறேன்னு வச்சுக்கோ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் நான் என்ன சொல்கிறேன் இங்கே இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டு இந்த இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ப்ரோ மல்டிப்ளிகேஷன் தானே ஆமாண்டா பட் இந்த இடத்துல பேர் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் கரெக்டா இப்போ டாட் ப்ராடக்ட்ல என்ன பண்ணுவேன் ஐக்கு மல்டியா பண்ணுவேன் ஆமாவா இல்லையா அதுக்கு பேர் டாட் ப்ராடக்ட்னு சொல்கிறேன் ப்ரோ அப்போ புரியுதா அப்போ நல்லா பாருங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குது எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்கு கரெக்டா இல்லையா உடச்சிரு எதுக்கு 2 ரூபாக்காக நீ எந்திரிச்ச இப்போ நல்லா பாரு உன்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்விபொட்டன்ஷியலுக்கு எப்படி இருக்கு நார்மலாக தான் இருக்கும் புரியுதா சரியா அதுக்கப்புறம் நான் கம்ப்ரஸ் சரி ஓகே இங்கே தெரியுதா இங்கே சென்டரில் ஒரு பாயிண்ட் தெரியுதா இந்த சென்டர் பாயிண்ட்டை சுற்றி நான் வந்து அங்கங்கே இந்த ஒயிட் கலர் அந்த லைனே தெரியலையா இந்த இப்போ
இப்படி இருந்தோம். ஏதோ அது போட்டு போட்டா போதும் போயிட்டே bro. இருக்கு. இந்த நீங்க TV எது வரக்கூடாதுன்னு நினைப்பீங்களோ அது வந்துருச்சு. அது ஏன் நான் வருது? பிரைட்னஸை பொறுத்த வரும் அதெல்லாம். ஓ, சரி. TV என்னோட கிளாஸ்டி. அது எப்ப எடுத்தோம்னு தெரியல. நான் ரொம்ப பண்ணியே இருக்கேன். நம்ம வந்து DSLR வாங்கணும். நான் இந்த நானே இங்கே உட்காந்து அண்ணா வெளியே கேமரா வச்சு நானே இங்கே உட்காந்து உங்களுக்கு தெரியுதா அந்த கேமரால இருக்கவங்களுக்கு தெரியுதா இந்த கேமரால அதுலயும் வந்து பட் அதோட இது பெட்டர். இதுல ஒண்ணு நீங்க வேணா இத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு இப்ப பாத்தீங்கன்னா இப்படி இப்படி கோடு வீடியோ சரி, okay. பண்ணிருக்கேன் ஷேர் பண்ணியிருக்கேன்டா என் வீடியோவை. ப்ரோ. அந்த ஷேர் இல்ல. சென்ட் பண்ணிருங்க டெலிகிராம்ல சொன்னேன். சுத்துங்க please. சரி இங்கே பாரு இந்த இடத்துல உனக்கு தெரியுதா உள்ளே இருக்கவங்களுக்கு வீடியோவா தெரியல அப்படின்னு சொன்னா ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி பாரு. 2 பேர் இருக்காங்களா பாரு 2 பேர் 3 அபியஞ்சல். நிறைய பேர் இருந்தாங்க. நிறைய பேர் இருந்தாங்க bro. முகேஷ் லெஃப்டா எல்லாத்தையும் துரத்தி விட்டான். முகேஷ் நான் தான் தொல்லை போறேன்னு சொல்றேன் நான். 3 அபியஞ்சல் 2 ஸ்டூடெண்ட். சரி இப்போ நல்லா பாரு இந்த இடத்துல உனக்கு கோடு தெரியுதா? இப்போ நான் இதில் என்ன பண்ணுறேன் தண்ணி ஊற்றிக்கிறேன் சரியா? பூட்டர் வாட்டர். H2O. இட்ஸ் a polar mode. ஸோ இது வந்து வாட்டர். சேம் டம்ளர். இப்போ அதே தான் அது வந்து 4 வருஷமாக கிடக்கிற டம்ளர். நல்லா பாரு இந்த இடத்துல பேட்டரி வச்சுருக்கேன். சரி பேட்டரின்றது பேர் ஒன்று மேக்னெட்டு. அந்த மேக்னெட்டுக்கு இங்கே எந்த ஒர்க்குமே கிடையாது. வெயிட்கா. அந்த ஒயர் வந்து மேலே பறந்துடக்கூடாது வெயிட்டுக்காக மேக்னெட் வச்சுருக்கேன் சரி ஓகேவா? ஸோ மேக்னெட் வெளியே கண்டக்ட் ஆகிட்டு இது இருக்க போகுது. அது வந்து நிற்காதுல அந்த மேக்னெட்டு. ஆஹா சரி இதுல இருந்து என்ன வருது? பொட்டென்ஷியல் சேமாக இருக்கும்னு நான் மெஷர் பண்ணி காட்ட போகிறேன் அவ்வளோதான். மாயமில்லை மந்திரம் இல்லை. அப்போ பாசிட்டிவ் நடுவில் கொடுத்துரு. அப்போ பேசிக்லி என்ன அர்த்தம்னா பாசிட்டிவ் சார்ஜ் சென்டரில் இருக்கா, நெகட்டிவ் சார்ஜ் இங்கே இருக்குது. அப்போ பாசிட்டிவ் டு நெகட்டிவ் எலக்ட்ரிக் ஃபீல்டு போகுமா? அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனில் போக 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 பொட்டென்ஷியல் என்ன ஆகும்? கம்மியா. கரெக்டாக இல்லையா? ஈக்குவல் டிஸ்டன்ஸை சுற்றினா பொட்டென்ஷியல் எப்படி இருக்கும்? கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். அதான் நம்ம பார்க்க போகிறோம். இது இந்த டிவைஸோட பேர் பார்த்தோன்னா என்னது? மல்டிமீட்டர். பேசிக்லி இது என்ன வோல்டேஜ் வச்சிருக்காங்க. இப்போ நான் எதை மெஷர் பண்ண போகிறேன்? வோல்டேஜை மெஷர் பண்ண. இட் இஸ் கோயிங் டு பிஹேவ் அஸ் வோல்ட் மீட்டர். வோல்டாமீட்டர் வோல்ட்மீட்டர் எல்லாம் ஒன்று தான் சரியா? அலெக்சாண்டர் வோல்டா வோல்டாமீட்டர்னு சொல்லுவாங்க சரியா? இப்போ நல்லா பாரு சம்பத்து வாய் கொஞ்சம் இதான் பிரச்சனை சரியா? இதில் இதான் பிரச்சனையே. அதை இது கொண்டு வந்து பக்கத்தில் வச்சோன்னா அது வந்து ஒட்டிக்கும். இப்போ நான் பார்க்கல ஓட்டு. அது 10 தடவை நடக்கும் சரியா? இங்கே பாரு இப்போ நல்லா பாரு இந்த இடத்துல தூரமாக வச்சிருக்காரு. வோல்டேஜ் 0வா இங்கே பாருல. இப்போ பாரு நாங்கள் தூரம் போகும் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கேன். இங்கே பாரு சேம் ரேடியஸை சுற்றுறேன் பாரு. வோல்டேஜ் ஆல்மோஸ்ட் ஒரு கான்ஸ்டன்ட். கரெக்டாக தெரியுதா? சேம் வோல்டேஜ் சேம் ரேடியஸ் சுற்றுறப்போ வோல்டேஜ் ஆல்மோஸ்ட் கான்ஸ்டன்ட். அதே நான் பக்கத்தில் வரப்போ வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். தூரமாக போகிறப்போ வோல்டேஜ் என்ன ஆகும்? தம்பி பக்கத்தில் வாப்பா. கேட்க மாட்டேறான் என் பேச்சு. சொன்னதே சொல்லி சொல்லி காட்டுறாரு bro அவரு. சரியில்லை வேற ஆளை வச்சு வீடியோ எடுக்க சொல்லுவோம். அதுதான் இங்க சுத்தி வச்சிருக்கேன் இல்லடா. அப்பதான் இந்த பாசிட்டிவ் இந்த நெகட்டிவ் அங்க இருக்க ஃபைல் தான் எடுத்து இங்க வச்சிருக்க. கேட்டா இது வேணாம் அதுதான். இந்த ரெட் பென் இந்த கீழே இருக்கு பாரு. இந்த ரெட் பென் இந்த ரெட் பென் திருத்தவே இல்லையே. கொரோனா லாக்டவுன்ல 2 வருஷம் ஒரே எல்லாரும் ஒரே மாதிரி மாசத்துக்கு ஒரு நேரம் மாத்த முடியாதுடா. ஈரப்பா 3 வீடியோ இருக்குப்பா. அதுல இருந்து அரேஞ்ச் பண்ணிட்டு வரதுக்கு சரியா போயிடுச்சு. சரியா இப்ப முதல்ல இருந்து இங்க பாரு ஆல்மோஸ்ட் இங்க பாரு அப்படியே நான் பக்கத்துல போற வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சா? ஷார்ட் சர்க்யூட் ஆவலையா bro இப்படி வச்சப்ப? ஆகல. இன்னும் பாரு இங்க பாரு சேம் டிஸ்டன்ஸ்ல வைக்கிறேன். அந்த ரேடியஸ்ல சேம் ரேடியஸ்ல வைக்கிறப்ப ஆல்மோஸ்ட் ஒரு சேம் வேல்யூ கிடைக்குதா? ஆக்சுவலாக பார்த்தோன்னா ப்ராப்ளம் என்ன, சார்ஜ் வந்து கொஞ்சம் யூனிஃபார்மாக சென்டரில் நான் வைக்கல. அதனால தெரியுதா? ஈக்குவல் ரேடியஸில் வைக்கிறப்ப ஆல்மோஸ்ட் சேம் ஒரு வேல்யூ பாரு. சரியா? அது ஆக்சுவலாக அது சென்டரில் வைக்க முடியல. ஏன்னா சென்டரில் பார்த்தோன்னா இந்த ஸ்நாக்ஸ் டப்பில் பார்த்தோன்னா நடுவில் மட்டும் ஏதோ ஒன்று பண்ணி வச்சுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் உருகி வச்சு என்னத்துக்கு வைக்கிறாங்க. அது ஈவனாக இருக்காது. அதனால் பார்த்தோன்னா இப்போ
டென்ஷன் ஆயிட்டு சென்டர்ல போய் இதை வைக்கிறீங்க வந்து அதை விட்டு தள்ளி வச்சா முடியும். ஆ? அதை விட்டு தள்ளி வச்சா முடிஞ்சுச்சு. அப்ப தள்ளி வச்சேனா அப்ப அங்கதானே ஒரு சார்ஜ் இருக்கு. அரேஞ்ச்மெண்ட் சொன்னேன். Bloopers. என்னது இல்ல என்னது இல்ல ஒண்ணும் இல்ல. அவ்வளவுதானா? மூணு. இதுல பார்த்தனா வந்து அந்த வயர் நிக்க வைக்கிறதுக்கு 10 பேட்டரி இப்போ கரெக்டா வருமா? ஓரளவுக்கு என்ன பெண்ணே 1.7 கிட்ட சம்திங் கரெக்டா. Yes. இப்போ அதே மாதிரி ஈக்குவல் டிஸ்டன்ஸ் வைக்கிறப்ப இந்த 1.7 கிட்ட தான் அப்ராக்சிமேட். நீங்க பக்கத்துல போவே மாட்டேங்கிறீங்க, அதே கோட்லயே மெயின்டைன் பண்றீங்க. அதாவது காட்டணும் ஆனா காட்டக்கூடாது அந்த மாதிரி தான். அரையா காட்டுறீங்க. இப்போ பக்கத்தில் போகிற பிரச்சனை என்ன ஆகும் அது உனக்கு தெரியும்ல, இந்த வீடியோவில் தெரியும். தெரியுது அந்த வேல்யூ ஆல்மோஸ்ட் சேம். ஆ அப்போ நல்லா பார்த்தோன்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸில் சுற்றுறப்ப இது ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுதா, பொட்டன்ஷியல் இஸ் சேம். இப்போ பாரு பக்கத்தில் போயிட்டேன்னா வோல்டேஜ் பாரு இன்க்ரீஸ் ஆயிடுச்சா. இப்போ இங்கே நான் பார்க்குறப்ப வோல்டேஜ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு இடத்துக்கு சேமாக இருக்கும். சரியா? பெரிய கை ப்ரோ நீங்க. ஏன்டா அவ்வளோ பெருசாக தெரியுதா? தொப்பி அப்புறம் என்ன? குமாரி இப்போ பாரு இன்னும் பக்கத்தில் அது பிரச்சனை. அது யோசிச்சு பாரு நான் இங்கே பாரு இங்கே பாரு இதே மாதிரி இப்படி பண்ணுறப்ப இங்கே ரீடிங் பார்த்து ஜிம்னு பார்த்தா இப்படி இருக்கும். அப்போ பார்த்தா அது ஃபுல்லாக ஒட்டிட்டு அங்கன்னு ஒரு சவுண்டோட அந்த சவுண்ட் டிப்புன்னு சவுண்டில் உனக்கு என்ன ஒரு சந்தோஷம். இங்கே அது வேற பயமா இருக்கு இந்த அதனால வந்து அந்த ரேடியஸில் போகிறது ரொம்ப கஷ்டம். எங்க அந்த பாட்டில் கற்றுக்கிட்டு வர கப்பி கேக் சிப்பி கேக்குன்ட்டு. சரியா? ஸோ அது வந்து பக்கத்தில் இருக்கே அது நம்பு. சரியா? அது வந்து நான் மெயின் சர்க்கிளை சுற்றுறேன். ஏன்னா அது வந்து நான் இப்படி தூரத்துலேருந்து காமிச்சுன்னு வச்சு அது உடனே இந்த ப்ரோ அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு காதல். Find the force of attraction between the magnet and the wire. So much. லவ். இப்போ இங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொலைட் ஆயிருக்குங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் மெயினாக. சரி இது இது ரெண்டு இந்த ஒயரும் இது ஒட்டுறதுக்கு காரணம் மேக்னெட்டிக் ஃபீல்டு தான். எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஷார்ட் ரேஞ்ச், அது இவ்வளோ பெரிய ரேஞ்சில் வராது. தெரியுதா? Physically electricity magneto எப்படி தெரியுதா? அதான் நான் சொன்னேன் வீடியோ ஃபுல்லாக அது நடக்கும். அடிச்சு போடுவாங்க 5 வைஸ் ப்ரோ. எதுடா அது நான் மேலே அங்கே கொண்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க பாரு தூரம் வரப்போ வேல்யூ கம்மியாகிட்டே இருக்கா. தெரியுதா? அப்போ when I'm going என்ன பண்ணுது? இன்னொரு கை ஃபோன் பிடிக்குது. வெடி வெடி ஃபோன் ஆடுற மாதிரியே தெரியல ப்ரோ. எல்லாரும் ஓ மாதிரி கை இருக்காது முகேஷ். நான் புடிச்சேன். எது? ஃபோனு. நான் கூட வேற ஏதோ நினைச்சேன். இல்லை நான் அப்படின்னா முகேஷ் நான் பிடிச்சி காட்டுவோம். கை கடமா முடிப்பா. புரியுதா? அப்போ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷனில் போகிறப்ப என்ன ஆகுது? பொட்டன்ஷியல் கம்மியாகுது. கம்ப்யூட்டர் இதெல்லாம் மியூட் பண்ணியிருக்கேன். அவ யோசிச்சு பாரு வீடியோவில் பார்க்குறவன் யாரா இவன் சும்மா என்னமோ லிப்பிங் மட்டும் பேச எல்லாரும் சிரிக்கிறீங்க. அது குழந்தைங்களுக்கு தான் ப்ரோ புரியாது. எல்லாம் அதே மாதிரி போக சேனல் பார்த்துட்டு வரேன் இங்கே.